மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்த பையங்க வாங்கப்பா. ஆமாடா, உங்க ஊருக்கு ஏன்டா வேலூர்னு பேரு? கோட்டையில் என்ன கோயில் இருக்கு? அந்த காலத்துல ஆற்காட்டில் நவாப்பு வாழ்ந்த இடம் உங்களுக்கு பாட்டேன், உண்மையா? கால அமைதியா இருங்க, அப்பதான் சொல்றது எல்லாத்துக்கும் கேட்கும். என்ன வேணும்ப்பா? கண்டிப்பா முடிக்கணும். என்னடா நீ கேள்வி கேட்கிற? சொன்னது தான்டா, நடத்தி சந்தோஷமா கூட்டு வா. வேற என்ன வேணும்? அதை பத்தி அடுத்து பேசுவோம். உங்களை கல்யாணம் என்ன இந்தா காசு பணத்தோட சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு அதே வேலூர் பகுதி வேலை விஷயமாக கேட்டு வந்தது யார்? என்னக்கா வேலை? கால் வந்து யாருக்கு? சபா கால் வந்து. நல்ல கால் விடல. நீங்க சேக்காடியா? என்னம்மா உன் கட்டுமனைக்கு போன மெயின் ரோட்ல இருந்து கிளறி ஒரு மண் ரோட்ல நடந்து போகுது உங்க ஊரு என்ன? அதுக்கு போற உள்ள கொஞ்சம் வயற்காடும் ஒரு கன்னி தெய்வம் கோயில் இருக்க, அதான் கன்னி அம்மன் கோயில் தெரியும். சரியா? கால் வந்துட்டு வா. இடது பக்கத்துல ஒரு பெரிய நீர் தொட்டி கிடக்காது. என்ன தொட்டி? அதான் நீர் தொட்டி. சரி, கால் கடலோரம் வாங்கிய காத்து. உன் புருஷனை பார்த்தேன், தென்னாவிட்டு பிடிச்சப்பேன். என்ன அடிக்கடி உன்கிட்ட சண்டை எழுப்பான். துட்ட வாங்கிட்டு திரிந்து பேசாம கடை. என்ன எங்க போறேன்னு ஏன் கேட்க? உனக்கு என்ன அவசியம்? நான் வேலைக்கு போறேன், எங்கேயும் போறேன். கால் ஒன்று அப்படின்னு உன் புருஷன் கேட்க. நானா கேட்டேன்? சாமி அவனுக்கு சகவாசமே சரியில்லை சாமி. அவன் வேற யார்கிட்டையும் பேசி பழகுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு உன் உள்ள அடிக்கடி சந்தேகப்படுது. உண்மையா? காசு கிடைக்கிற காசுல பாதி தான் வருது, மீதி எங்க போகுது? எங்க போகுது? எங்க போகுது? எங்க போகுது? எங்க போனாலும் அவன் சந்தோஷத்துக்கு தானே போகுது. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க வேண்டியதானே. எவா அப்படி நினைப்பா? கால அனுப்புவான். அவனை திருத்தி கொண்டு வரேன். இப்ப 3 மாதமா 2 இடத்துல வேலையை வாங்கிட்டு செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்கி சண்டை எடுத்துட்டான். அந்த பிரச்சனை இருந்து நீக்கி தெளிவாக்கி வருமானத்தையும் கொடுத்து தந்துருந்தேன். ஆமா, 3 மாதமா தான் பிரச்சனை நடக்கும். அப்படி வேலை கிடைக்கும், கடன் படாம காப்பாத்துற, தொழிலை மீட்டித்தாரேன். நல்லா நீங்க அங்கிருந்து வரையில 1000 கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு இருக்கீங்க. எல்லாம் கேட்க முடியாது, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதான் காரணம். உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சரியில்லை. இப்ப இப்படி கூடி விடுங்க அவங்கள. சாமி கட்டு என்னமா உடல்நிலை? புரியல. கால் யாருன்னா இது? என்ன பஸ் வந்துருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வீடு? 4 கிலோமீட்டர். உங்கள் ஊருக்குள்ள கிராம பஸ் வருதா? வரதில்லை. என்ன சமாதி அது? சமாதி எங்கப்பா இருக்கு உங்க ஊர்ல? சுடுகாடு. ஒரு சமாதி தெரியுது, அது எங்க இருக்கு? யாரோ 2 பேர் வந்து கும்பிட்டு போறாங்க. நீங்க எங்க இருக்கு? சமாதி எங்க இருக்கு? கால
ஆமா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அங்க யாரும் புதையல் தேடி வந்தாங்களா? உங்க இடத்துல உங்க ஊருக்குள்ள புதையல் பேச்சு அடிபடுத. உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நீங்க பேசுற. சரி, ஓகே ஓகே, நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன். எவனும் சொன்னாங்கன்னா புதையலை தேடிடாதுங்க, அது கிடைக்காது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. கண்ண மூடு பாப்பா. ஆ, கரெக்ட், ஓகே. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கும். இதில் கடன்பட்ட மனவேதனைகளும் உண்டு. புரியுதா? இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் தளர்ச்சியும் ஒரு புஜம் அடிக்கடி வலியும் இருக்கா? இந்த நிலைகள் இயற்கையால் கிரக நிலைகளால் ஆனது. அதனால உன்னுடைய கடனை தீர்த்து தரேன், நோய் இல்லாமல் வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? இந்தா, கடனை தீர்த்துக்கா, நோய் தீர்த்தாச்சு. இந்தாப்பா, நீ நினைத்ததெல்லாம் கை வெற்றி அடைப்பார். இன்னொரு நிலம் ஒன்று வாங்கக்கூடிய பாக்கியம் தரேன், வாங்கிட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு என்னை கூட வா, மண்ணை பொன்னாக்கி தரேன், வைப்பா. கர்மசாமிக்கு அதே வேலூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. யாருக்கு? யாரு? பையன். வாப்பா வா. நீங்க ஊரோடு ஒத்து வாழ மாட்டீங்களா? அடிக்கடி பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்கு. என்னடா அப்படி வேண்டாம் பேசுறீங்க சமுதாயத்தில்? இது யாரு? உங்க வீட்டை மழை ஏன் போனாங்க? கால் வந்துட்டுவாங்க. இளமை இதோ இதோ. இளமை என்பது உடம்பிலா உள்ளத்திலா? சைக்காலஜியா சொன்னா உள்ளத்துல தான் இளமை இருக்கு, உடம்புல கிடையாது. உண்மையா? இப்போ சொன்னா வருத்தப்படுவியா? இந்த பொம்பளை வேணுமா? இவன் கல்யாணம் முடிக்கணும்னா இந்த தாய் வேணும். இது யாரும் உங்க அப்பனா? இது யாரும் உங்க அம்மையா? சித்தி. அப்படி அவங்க இவரெல்லாம் கொண்டாட்டியா? அப்படியா? வருத்தப்படுவியா? பூ பூ அப்படின்னு ஏன் பூ பூ சொல்லு. கால் வந்துட்டுவா, நீ மட்டும் உட்கார். எப்பொழுது நம்முடைய உள்ளத்தையும் நம் கருத்துக்களையும் நம் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கழிவு நீருக்கு சமம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அவன்தான் மனிதன். ஆனா தம்பி, நான் இருந்த மரத்து நிழல் சரியில்லை, வேற மரத்து நிழல்ல நான் இருக்க போறேன்னு சொல்லி இந்த வண்டி இன்னொரு நிழல்ல போய் நிக்கி. புரியுதா? புரியுதா புரியலையா? இப்ப அங்கிருந்து பிரிச்சு கொண்டு தான் அவன் என்கிட்ட இவளை எனக்கு சேர்த்து வைங்கம்மா. என்ன பண்றது? எப்படியாவது இவன் கல்யாணத்துக்காக ஒரு டிராமா போட்டுருவோமா? கால் வந்துட்டோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. உன் கையால சாமி பாதத்தில். இப்ப கல்யாணம் உனக்கு எப்பண்டா நடக்கணும்? குடும்பத்து இலக்கணத்தை பார்த்து கல்யாணத்துக்கு பெண் கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த வருஷத்துல கல்யாணத்தை நிர்ணயிச்சு தரேன், திருமணம் நடக்கும், தைவரை பொறுமையாக அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன? சரி, போயிட்டோம். அவன் வந்த உடனே பணம் கணம் சேர்த்து வைக்கிற இடத்த காட்டாத. ஓ ஓ சொன்னா புரிஞ்சுக்கா, பேப்பா போட்டுறாத. வா. கர்மசாமிக்கு யாருக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்காமல? யாருக்கு ஆப்ரேஷன்? உடல்ல ஆப்ரேஷன் நடந்திருக்கு. யாருப்பா அது? வான என்ன ஆப்ரேஷன்? அதான் ஆப்ரேஷன் தழும்பு தெரிய போய் தான் கேட்டேன். காலைல வந்துட்டுவாங்க. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? உலகே மாயம். என்ன வேண்டும்? புரியல. கண்ண மூடு. கால் வந்துட்டோம்.
குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நிக்குது, அதை வித்து வாங்கி தந்த தண்ணீரை குடிக்குது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சிற்றுயிர்களை வளர்க்குறேன், ஆடு மாடுகள். அடிக்கடி அதில் நஷ்டமும் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையும், அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகக்கூடிய நிலைமைகளும் நடக்கும். இந்த நிலைகள்லாம் ஏமனும் பார்த்தேன். உன் தொழுவில் பின்பக்கத்தோடி வந்தோம்னா வலது பக்கத்தில் செய்வன தகடு பதித்து வச்சிருக்காங்க. இதனால ஏற்பட்ட விளைவு தான் இது. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவர்களை காப்பாற்றி தந்தா போதுமா? கால் நோக்குவான். இந்தாப்பா டிவிகளை மாற்றித்தார, தீபாவளி கழிந்து என்னை வந்து பார். ஒரு பொருள் தருவேன், அதை கொண்டு போய் வை, ஜெயிச்சிருவேன், நல்லா இருப்பேன். வேலூர் என் வீட்டு பொம்பளைக்கு அடிக்கடி உடல்நிலை சம்பந்தமாக வருத்தமும் பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டு வந்தவன். என்னப்பா செய்து காலும் உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள் மனப்போராட்டம், பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கா. இதனால உறவினர்களுக்கு ஒரு சில பகை வந்து அளவீடு முறைகளிலே குறை இருக்குன்னு பிரச்சனைகள் வந்தது. வந்துச்சா? கால் என்ன அளவீடு? மண் அளவீடு. அதுல வாய் தகராறு ஏற்பட்டு உன்னைய என்ன செய்கிறேன்னு பார் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சவால் விட்ட காலத்திலிருந்து உன் மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். இந்த பாதிப்புக்கு காரணம் மாந்திரிகம் என்பது ஒன்று. அதனால இந்த நிலைகளில் இருந்து மாற்றி அவளை வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? தைரியமாயிரு, வெற்றியாக்கி தரேன். 2 முறை என்னைய பார்க்கலாம், சந்தோஷமா இருமாங்க. ஓ, வைதையை காத்திருந்தாள் பாட்டு படம் என்னப்பா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. பின்னால் ஒரு பாடகன் பாடுதான் உன்னை நான் கூப்பிடவே இல்லை. வாழ்க்கையில எல்லாரும் தான் எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கான், நீ மட்டுமா காத்திருக்க? நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் நோகுதடி, நீ இருந்து நான் நினைச்ச நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ஒரு தாய் கேட்கிறார், என் மகன் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை கழிச்சு திருந்துவான்னு காத்து இருக்கேன் கருப்பசாமி. பே உள்ள பிடிவாதத்திலிருந்து இறங்க மாட்டேங்குது. இப்போ குடிக்க ஆரம்பிச்சிடுது, கூறுகட்ட பே உள்ள. அதுல இருந்து திருத்தித்தான்னு கேட்க வந்திருக்கான். இது என்னதுமா? உன் மகனுக்கு கொடுக்க வேண்டியதானே, முழுசா முழுங்குவான ஒரு நாளைக்கு இல்லை? ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிப்பில்லால எங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு புல் அடிப்பியா? குடிக்க மாட்டியா நீ? ஏய், ஓல பிள்ளை குடிக்க மாட்டேன் வேக்கியம் உனக்கு தலையாட்ட யார்கிட்ட போய் தான் உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கா. நீ முதல்ல கால் வந்துட்டு வா. அவன் வேணுமால உனக்கு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியா? உங்கள் ஆத்தா ஒத்துக்கிட மாட்டான். கால் வந்துட்டு வா. சாமி, எங்க அம்மாவை நான் ஏன் கூட்டிட்டு வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்க அம்மாவை நான் அடிச்சு சண்டை போட்டு செஞ்ச பாவம்தான் என் வாழ்க்கை நடக்க, எனக்கு நினைச்ச பொம்பளை கிடைக்க மாட்டுக்கா அப்படின்னு சாமி சொன்னீங்க. அதனால எங்க அம்மாவையும் கூட்டி வந்து என் பையனுக்கு நினைச்சபடி பொண்ணை கொடுங்கன்னு நான் சொல்ல வச்சிருந்தேன். நீங்க சேர்த்து வச்சிருங்க சாமி அப்படின்னு கேட்க வந்திருக்கான். பெண்ணை பெற்றவன் இழுச்சா அதனால கால் வந்து இப்போ உங்க அம்மா சொல்லட்டும், நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். என்னம்மா அந்த பொண்ணு இவனுக்கு வேணுமா? யார்கிட்ட என்னடா செய்யணும்? ஏய், விதி எதுவோ அதுதான் நடக்கும். சத்தியம் பேசு.
உங்க அம்மா அப்ப வேண்டாம்டா, நடக்கிறத சொல்லுதான். அவங்க பொல்லாத உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க, உனக்கு பொருந்த மாட்டாங்க. அப்படி தைரியம் இருந்தா அந்த புள்ள உன்னைய தேடி வந்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி என்னைய தேடி வர வைக்க சொல்லுத, அந்த தொழில் எனக்கு கிடையாது. கால் ஒன்று எவ்வளவு பேர் வாழ வைக்கிற தெய்வம்பா, நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. அந்த ஊர்ல என்ன யாருமே அளவுக்கு நீங்க வாழ வச்சுருப்பாது. என்னை காப்பாத்து சாமி, என்னால முடியல சாமி. நான் இதனால என்ன பண்றது என்ன தெரியாம எனக்கு அவ கிடைக்கிறனா உன்னை உயிரோட விட மாட்டேன். நான் நாளைக்கே செத்துறேன் சாமி. நான் பண்ணல. தாயை பறி கொடுத்து ஒருத்தையை சேர்த்துக்கிட்டியா? அந்த பாவத்துல நீ விடுதலையாக முடியாடா. பொம்பளை 1000 பொம்பளை கிடைப்பாடா முட்டாப்பையில. கால் ஒன்று வா. கடவுள் இந்த பிறவில உனக்கு இன்னார்தான் மனைவி அது யாருக்கும் மாற்ற முடியுமா? நல்ல காலம் இல்ல, சும்மா வித்த பாஞ்சிட்டு வர போய் விட்ட. அம்மா உன் கட்டு மலையில ஒண்ணுமே நடக்கலை அம்மா. கொஞ்சம் சத்தத்தை நிப்பாட்டினா தான் நான் பேச முடியும். நீங்களா பேசினா ஒன்றும் செய்ய முடியாது. உன் மகனுக்கு இந்த பிறவில அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாம்மா. அது எங்க போய் தலைகளை நின்னாலும் தவம் இருந்தாலும் இந்த பிறவில அவன்கிட்ட ஒரு ஆரம்ப காலத்துல அறியாமையில பேசி பழகுனதோடவே அந்த இன்பம் முடிந்து விட்டன. இனி அந்த பெண்ணுடைய மனம் ஒரு பொழுதும் திரும்பாது. ஆனா இவனும் பிடிவாதமா பிடிச்சு நான் அவளை கெட்டி காட்டுதம் பாருன்னு அவனுக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட சவால் விட்டுருக்கான். அந்த சவால் இந்த கருப்பசாமிகிட்ட நடக்காது. ஏன்னா நடக்கிற உண்மை விதியை மட்டும் நீதி தவறாமல் சொல்லக்கூடிய சாமி இது. நீ எனக்கு 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த சம்பவத்தை நடத்ததுக்கு என்னால இயலாத மகனே. நான் நீதி உன்னை காப்பாத்தி தருவேன். அவங்கள்ட்ட இருந்து ஆபத்தெல்லாம் காப்பாத்தி தரேன். கால் ஒன்று முடியாது. பிரபஞ்சத்தில் எது காப்பாது கற்பையா. நீங்க நினைச்சா எப்படிலாம் மாத்துவீங்க சாமி. எனக்கு தெரியும் சாமி. என்னை வாழ வச்சு தெய்வமே நீங்க தான் சாமி. அவங்க முன்னாடி நான் வாழ வைக்கணும் போடா நீ சாமி. அது முன்னாடி உன்னைய வாழ வைக்க நான் தயார். அதுக்காண்டி அவா கூட வாழ வைக்க முடியும்? முடியாது. விவகாரம் பேசாதையா. கால் ஒன்று வா. போல சரி கால் ஒன்று வா. ஏன்னா நிறைய பேர் காத்திருக்காங்கடா. கால் ஒன்று வா. கண்ட முடி உட்கார். 18 நாளையில் அவ உன்னை தேடி வராட்ட நீ அவளை மறந்துடும். புடி விடா. ஆமா வா பக்கத்துல. இது என்ன நெருப்பு வச்சிருக்கியா கையில? சரிப்பா விட்டுருவோம். இந்த மகளே தெளிவார். உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? உடல்நிலை சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யார்ப்பா? மதுரை கோட்டாங்கேடி. கோட்டாங்கி கால் மதுரை எந்த இடம்? பாலாமடை. என்னமா செய்து உடனே 8 மணிக்கு அங்க இருக்கியா? என்ன வேண்டும் உனக்கு? உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைய நினைச்சு மன வருத்தமும் குழப்பமும் நிறைய உனக்கு. உண்மையா? பக்கத்து வீட்டுக்காரங்களால தூண்டி விடப்பட்டு உன் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. உண்மையா? அதனால இந்த பிரச்சனையில உன்னுடைய உள்மனமும் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் இப்போ பாதிக்கப்பட்டு நீ இருக்க. இந்த நிலையிலிருந்து உன்னைய மாற்றிட்டு போதும்னா வேற என்ன வேணும்? இந்த பணம்லாம் கிடைக்கும், உன் நகையும் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி குழந்தை கால் ஒன்று வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? பார்த்தால் பசி தீர்மடா. படத்தின் பெயர். பக்கத்தில் வாங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? கண்ண முடிக்கா பார்ப்போம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். இந்த பிறவில ஒரு பிள்ளை தானா, அடுத்த ஒரு பிள்ளை ஒட்டுமான ஒரு சின்ன கேள்வி. அப்படியே பிறந்தாலும் அது ஆம்பளை பிள்ளையா இருக்கிறது இன்னொரு கேள்வி. கால் வந்துட்டுவா. அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினேன். யாருக்கு தெரியுது இதெல்லாம்?
தாயாரை தந்து நல்ல விடலை, அவசரக்காரத்தை சாமிகிட்ட மனத்தை குடுறா. உங்ககிட்ட அவர் பொன்பொருளாடா கேட்டாரு. ஆம்பளை பையன் பிறப்பான், தை மாதத்திலிருந்து ஜனன சக்தி கிடைக்கும். உடல்ல வலிமை குறைவாக இருக்கிறது என்ற பயம் இவள் வளர்த்து, எப்படியாவது பிள்ளை வேண்டுமே என்ற ஆசையோ உண்மரவே. அதுக்கு தகுதியுடைய சக்தியை கருப்பசாமி தரணும், நான் பிள்ளையை பெறணும் என்பது ரெண்டு பேருடைய உள்ளம். அந்த சக்தியை முதல்ல உனக்கு கொடுக்குறேன். அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளையாக இருக்கிற மச்சத்தையும் கொடுக்குறேன். இந்தா வெட்டி உண்டு கருப்பசாமின்னு பேர். இந்த கனியை சாப்பிடணும், இதை கும்பிடணும். இந்த மகனே, யார் சொன்ன? அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. நீ சந்தோஷமா நல்லா இருக்கலாம். அப்படியா? எந்த ஏடு? அகத்திய சைவநாடி ஏடா? அப்படியா? அகத்திய ஜீவநாடி ஏடு போல நிறைய ஏட்டு சோடிகளில் ஒவ்வொருத்தரை சொல்லி இவனுக்கு 28வது வயசுல கண்டம்னு சொல்லி எழுதி விட்டாங்க. அந்த பையனை 27வது வயசுல என்கிட்ட தேடி வந்தாங்க. இவன் 60 வயசு வரை இருப்பான்னு நான் சொன்னேன். பையன் இப்போ 37 வயசுல கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைய பெற்றிருக்கான். ஓடாந்தார அப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போ, தீபாவளி கழிஞ்சு என்ன வந்து நேரம் பாரு, போயிட்டு வாங்க.